கடலூர் மாவட்டம் சில்வர் பீச்சுக்கு வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரின் செயலால் அதிர்ச்சி. சம்பவத்தை கண்ட பொதுமக்கள் காம கொடூரனை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 13 வயது சிறுமியிடம் ஆபாச வார்த்தைகள் பேசி பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 பேர் கைது. தட்டி கேட்ட தாயை தாக்கிய நிலையில் 2 பேரும் விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்ய மறுத்து கருவை கலைக்க முயன்ற இளைஞர் கைது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தீனா என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே மதுரவாயலில் வீட்டு வாசலில் கோலம் போட்ட 29 வயது பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பீகார் தொழிலாளி. பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிய பீகார் தொழிலாளியை சிசிடிவி உதவியுடன் பிடித்த போலீசார். மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த கொடூர சம்பவம் அரங்கேறியதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி. மாணவியின் புகாரின் பேரில் தாவேகா பிரமுகர் கண்ணன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் தகனம் செய்யப்பட்ட நிலையில் சிறுமியின் பாட்டியிடம் முதலமைச்சர் தொலைபேசியில் ஆறுதல். பாதிக்கப்பட்ட மாணவி குடும்பத்தாருக்கு 7 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர்கள் வழங்கி நேரில் ஆறுதல் கூறினர். உங்க பிள்ளையை எப்படி சித்திரவதை பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அதெல்லாம் சொன்னாரு. என்ன உங்களுக்கு என்ன வீடு இருக்குதா என்ன இருக்குதுன்னு கேட்டாருங்கய்யா. எல்லாம் இல்லைன்னு சொன்னங்கய்யா. செஞ்சு தருன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அழுக வேண்டாங்க, நீங்கள் நான் இருக்கிறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாருங்கய்யா. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மீன்பிடி தொழிலாளியை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த மக்கள். பிடிபட்ட மீன்பிடி தொழிலாளி மீது போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த கொடூரம். பாலியல் வன்கொடுமை செய்ததாக கண்ணியப்பன் என்ற முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் போலீஸ் தாக்குதலால் மனமுடைந்த முதியவர் அந்தோணிராஜ் காவல் நிலையத்தில் விஷம் அருந்திய நிலையில் உயிரிழப்பு. போலீஸ் தாக்கி தரைக்குறைவாக பேசியதால் மனமுடைந்த முதியவர் அந்தோணிராஜ் விஷம் அருந்தி உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே திருப்பதி சாரம் பூங்கா நகரில் குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்த கணவன். தம்பதியரின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தும் நிலையில் பெற்றோரின் இந்த துயர முடிவால் 14 வயது சிறுவன் நிர்கதியான சோகம். விருதாச்சலத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சிறுமி வீதியில் செல்லும் போதெல்லாம் தகாத முறையில் நடந்து கொண்ட 2 தட்டி கேட்ட தாயையும் தகாத முறையில் பேசியதால் புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள வழுதாவூரில் புதுச்சேரியை சேர்ந்த கதிர் என்ற இளைஞரை 3 பேர் கொண்ட கும்பல் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓட்டம். இந்த கொடூர கொலை சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த கரியாப்பட்டினம் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை ஓட்டேரி நம்மாழ்வார்பேட்டை பகுதியில் பாஜக பிரமுகர் ஒருவர் அடுத்தவர் வீட்டை அபகரித்து பலருக்கு குத்தகைக்கு விட்டு லட்சக்கணக்கான ரூபாய் பண மோசடி செய்தது அம்பலம். பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நீதி கோருவதால் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த மோசடியால் பலர் பெரும் நிதி இழப்பு அடைந்துள்ளதாக தகவல். திருப்பத்தூர் ஆண்டியப்பன்னூரில் கோழி பண்ணை பெண் உரிமையாளர் ராஜதிலகத்தை கத்தியால் தாக்கி மயக்கமடைய செய்த முகமுடி கொள்ளையர்கள். பெண் உயிரிழந்ததாக நினைத்து 19 சவரன் நகை மற்றும் 1,25,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையில் கடந்த 3 நாட்களில் 15,349 ரவுடிகளிடம் காவல்துறை விசாரணை நடத்தியதாக காவல்துறை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர் வெளியிட்ட அறிவிப்பு. இத்தனை நாள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்கும் பொதுமக்கள் தற்போது மேற்கொள்ளப்படுவது விளம்பர நடவடிக்கையா அல்லது உண்மையான களையெடுப்பா என பொதுமக்கள் சந்தேகத்துடன் கேள்வி. ஒரு வாரம் கடந்தும் அரசு இணையதளத்தில் அமைச்சரவை விவரங்கள் முழுமையாக புதுப்பிக்கப்படாததால் மக்கள் அதிருப்தி. 10 அமைச்சர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ள நிலையில் துறைகள், தொடர்பு எண்கள், 2வது அமைச்சர் விவரம் கூட வெற்றிடமாக இருப்பது அடிப்படை நிர்வாகத்திறனே கேள்விக்குறியாகியுள்ளதாக விமர்சனம். எபோலா பரவலை சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு. காங்கோ ஜனநாயக குடியரசு, உகாண்டா மற்றும் தெற்கு சுடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல். செங்கல்பட்டில் 400 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த 2 கைது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை புதிய அரசு பாதுகாக்குமா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 150 கிலோ குட்கா பறிமுதல். சந்தையில் மறைமுகமாக குட்கா விற்று வந்த காவேரி பட்டணத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சென்னை முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக காவல்துறை சிறப்பு ஆபரேஷன் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, கீழ்ப்பாக்கம், தீநகர் காவல் மாவட்டங்களில் இதுவரை 22 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த முறை 234 ரவுடிகள் கைது செய்யப்பட்டதும் கஞ்சா மற்றும் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதும் கவனம் ஈர்ப்பதாக மக்கள் கருத்து. கரப்பான் பூச்சி ஜனதா தளம் என்ற பெயரில் இணையத்தில் புதிய மோசடி கும்பல் ஒன்று உலாவுவதாகவும் அவர்கள் அனுப்பும் போலி லிங்குகளை தொட்டால் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் திருடப்படும் எனவும் பொதுமக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை. போலி கட்சி பெயரில் மக்களை ஏமாற்றி பணத்தை பறிக்கும் நூதன கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு குற்றச் செயல்களிலும் ஈடுபடாமல் திருந்தி வாழும் நபர்களை கணக்கு காட்டுவதற்காக காவல்துறை தீவிர கண்காணிப்பு என்ற வாய்மொழி உத்தரவிற்காக கைது செய்வதாக குற்றச்சாட்டு. திருந்தி வாழ்பவர்களை சிறையில் அடைப்பதால் அவர்கள் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடவே வாய்ப்புள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கொந்தளிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் புகார் அளிக்க வந்த பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம். காவல் நிலையம் சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை சமூக ஊடகங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து கைரேகைகளை சேகரித்து தீவிர விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் ஹெராயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு கட்டிட வேலை செய்து வந்த மேற்கு வங்க இளைஞர்கள் 3 பேர் கைது. தாம்பரம் ரயில் நிலையம் அருகே போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 66 கிராம் ஹெராயின், மிக்சிங் பவுடர், செல்போன் ஆகியவை பறிமுதல். சென்னை கொடுங்கையூரில் பாலியல் தொல்லை புகாரில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தனசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதால் பெண்கள் அச்சம். ஒரு பக்கம் சிங்கப்பெண் படை என விளம்பரம் செய்து முழங்கும் அரசு, மறுபக்கம் புகார் அளிக்க வந்த பெண்களுக்கே காவல்துறை காமுகர்களின் வேட்டையிடமாக மாறும் நிலை என இருக்கும் சூழலில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா என பெண்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள காவிரி ஆற்றில் நள்ளிரவில் மணல் கொள்ளை நடைபெறுவதாக புகார். மணல் கடத்தலுக்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் 844 ரவுடிகள் கைது செய்யப்பட்டதாக தமிழக காவல்துறை அறிவிப்பு. ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் என்ற பெயரில் போதைப் பொருட்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 419 பேர் சிக்கியுள்ளதாகவும் விளக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரேஷன் அரிசியை கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு ஆய்வாளர் உட்பட மொத்தமாக 6 பேர் கைது. ரேஷன் பொருட்கள் தங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அன்றாடம் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே திருமணம் தாண்டிய உறவு காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களால் அச்சத்தில் தவிக்கும் மக்கள். கும்பகோணத்தை அடுத்த திருநாகேஸ்வரம் அருகே வீடு வாடகைக்கு பார்ப்பதாக கூறி வீட்டு உரிமையாளரிடமிருந்து 4 பவுன் தங்கச்சங்கிலியை பெண் ஒருவர் பறித்துச் சென்றதால் அதிர்ச்சி. கண்ணில் மிளகாய் பொடி தூவிவிட்டு தப்பியோடிய பெண்ணுக்கு போலீசார் வலைவீச்சு.
திருச்சி மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனையின் நுரையீரல் சிகிச்சை பிரிவில் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் ஆண் பெண் பயிற்சி மருத்துவர்கள் இருவர் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியாகிய அதிர்ச்சி. பல்வேறு மாவட்ட மக்கள் சிகிச்சைக்காக நாடி வரும் மருத்துவமனையில் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்ட பயிற்சி மருத்துவர்கள் மீது மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எழும் கோரிக்கை. முதலமைச்சர் விஜய் தொகுதிக்கு உட்பட்ட சென்னை பெரம்பூர் துளசிங்கம் தெருவில் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் தங்க நகை மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. கோடை விடுமுறைக்காக குடும்பத்தினர் வெளியூரில் இருந்ததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் கைவரிசை. கரூர் சம்பவத்தில் மக்களை பார்க்காமல் ஓடிப்போன கோழையை கிங் மேக்கர் என மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என தேர்தலுக்கு முன்பு தொலைக்காட்சி விவாதத்தில் விஜயை கடுமையாக விமர்சித்த விசிக நிர்வாகி வன்னி அரசுவின் காணொலியை பகிரும் மக்கள். அன்று விஜய் மீது விமர்சனத்தை அள்ளி வீசிவிட்டு இன்று அவரது அமைச்சரவையிலேயே இடம் பிடித்தது வன்னி அரசுக்கு வெட்கமா இல்லையா என மக்கள் கேள்வி. மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இருங்க சார், விட்டு கொடுங்க சார். அவர் எப்படி சார் நீங்க பேச விடுறீங்க? அரசியல் அழுத்தங்கள் காரணமாக திருமாவளவனின் கருத்துகளில் தொடர் முரண்பாடுகள் காணப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். திமுக கூட்டணியில் இருப்பதாக கூறிவிட்டு தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுக் கொண்டு தற்போது தாவேக கூட்டணியில் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறுவதால் அவரது கட்சியினரிடையே பெரும் குழப்பம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக செய்யூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவிப்பு. கட்சி தலைமையின் சமீபகால அரசியல் நிலைப்பாடுகள் வேதனையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர் கொள்கை தடம் மாறுவதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் அரங்கேறிய குற்றங்களை கண்டு பொங்கி எழுந்த விஜய் தனது ஆட்சியில் அரங்கேறும் தொடர் குற்றங்களை தடுக்க முடியாமல் ரீல்ஸ் முதல்வராக இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஸ்டாலின் என்ன விளையாடிக் கொண்டிருக்கிறாரா என தேர்தலுக்கு முன் கொந்தளித்த விஜய் தனது ஆட்சியின் குற்றங்களை கண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் மக்கள் ஆவேச கேள்வி. சென்னை மாதாந்திர கூட்டம் நடைபெறுவதற்கான எந்த அறிவிப்பையும் செய்யாமல் முதல்வர் தரப்பும் மேயர் தரப்பும் மோதல் போக்கில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. இருவரின் ஈகோ யுத்தத்தால் மாநகராட்சி நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் நிலையில் இருப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதும் இதே அவல நிலை இருப்பதாகவும் பாஜக நிர்வாகி கராத்தே தியாகராஜன் பேட்டி. பிரியா அவர்கள் உடனே முதலமைச்சரை பார்த்து சென்னை மாநகராட்சியின் கூட்டத்தை நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும், இல்லாட்டி மாநகராட்சி நிர்வாகம் ஸ்தம்பிக்கும். உடனே சென்னை மாநகராட்சியும் மற்றும் தமிழகத்தில் இருக்க அனைத்து மேயர்களும் நகராட்சியோட கூட்டத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு நடத்த வேண்டும். நாம் அது விசாரித்த வரைக்கும் மாநகராட்சியில் இது வரைக்கும் எந்த தகவலும் ஆணையருக்கு முதலமைச்சர் செயலாளர்களும் மாஸ் செக்ரட்டரி மூலமா தகவல் வரவில்லை. இது சம்பந்தமாக மேயர் பிரியாதான் வாய் திறந்து பத்திரிகை வாயிலாகவும் இல்லை கடிதத்து வாயிலாக சொல்ல வேண்டும். முதலமைச்சர் சென்று மரியாதை நிமித்தம் பார்க்க வேண்டும். சென்னையில் 7 அமைச்சர்கள் ஒரு சபாநாயகர் இருக்கிறார்கள். 8 பேர் 22 தொகுதியை சேர்ந்த சென்னை மாநகராட்சி. எந்த வேலையும் கீழே ஏஇஜெலாம் கவுன்சிலர் பேச்சு கேட்கறதா, சேர்மன் பேச்சு கேட்கறதா, ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் பேச்சுக்களை நிர்வாகம் சமித்து இருக்கிறது. இதை மக்களின் இந்த பிரச்சனையை போக்க உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய பலத்த சூறைக்காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த மாங்காய்கள் கீழே கொட்டியதால் விவசாயிகள் கவலை. கிலோ 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட மாரகங்கள் காற்றில் கொட்டியதால் 5 ரூபாய்க்கு மட்டுமே வாங்குவதாகவும் வேதனை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள வீரசிகாமணி பகுதிகளில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் குழந்தைகள் அவதி. அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் விளை நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை என விவசாயிகள் வேதனை. அருணாசலபுரம், அரியநாயபுரம், பெரியசாமிபுரம், அச்சம்பட்டி, மீனாட்சி பகுதிகளில் மின்வெட்டு அதிகமாக காணப்படுகிறது. இரவு நேரங்களில் தொடர்ந்து விட்டு மின்வெட்டு நடைபெறுகிறது. தொடர்ந்து மின்வெட்டுகள் காணப்படுகிறது. இதனால் நோய்வாய்ப்பட்டுள்ள பெரியோர்கள், சிறுவர்கள் அதிகமாக அவதிப்படுகிறார்கள். தொடர்ந்து மின்வெட்டு காரணமாக தண்ணி பாய்ச்ச முடியாமல் நிலையில் எங்களுடைய பூ மாசிலை அனைத்தும் வாடிக்கொண்டிருக்கிறது. உடனே தமிழக அரசு இந்த மின்வெட்டை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மதுரையில் வேலையில்லா கரப்பான்களின் பேரணி என்ற பெயரில் வேலை கேட்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பேரணி. வேலையில்லாத இளைஞர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்ற நீதிபதியின் கருத்து ஏற்புடையது அல்ல என பேரணியில் பங்கேற்றவர்கள் விமர்சனம்.
இளைஞர்கள் யாரும் வந்து வேலை கிடைச்சி போகாமல் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பல இளைஞர்களுக்கு பார்த்தோன்னா நெட் பேலன்ஸ், இன்றைக்கி சொல்லக்கூடிய அவங்களே சொல்கிற நெட் பேலன்ஸ் போட கூட வசதி இல்லாத இருக்குது. படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. பல பேங்க்கில் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் படித்தும் வேலை இல்லை, வேலைக்கு போனால் அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் பணம் தேவைப்படுது. அப்போ ஒரு முறைகேடான ஒரு சூழலை இந்த சமூகத்தில் உருவாக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் தான். ஆனால் ஒட்டுமொத்த பழியையும் இந்திய நாட்டோட இளைஞர்கள் மேலே போட்டிருக்கதை இது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. அதை கண்டித்து தான் இன்றைக்கி நாங்கள் வந்து மதுரையில் இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை இல்லாமல் இருக்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை வச்சுருக்கதை கண்டித்து இன்றைக்கி ஒரு பேரணி நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே முறையான குடிநீர் வழங்க கோரி ஆழ்குழாய் கிணற்றுக்கு மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியலில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை. 1 வருஷமாக தண்ணியே வரல, போரில் சுத்தமாக தண்ணியே கிடையாது. நாங்களும் போகாத இடம்ல கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். தண்ணியே தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. 20 வீட்டுக்கு எதுக்கு தண்ணிங்கிறாங்க. அப்போ 25 ஓட்டுக்கிட்ட இருக்குது, அப்போ ஏன் ஓட்டு கேட்டு வர்றாங்க? ஓட்டு கேட்டு வந்தும் ஓட்டு தானே போட்டு வந்திருக்கோம். 2 மாதத்தில் போட்டு தரோம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வருஷம் ஆச்சு, இன்னொரு வரைக்கும் எந்த மாநிலமும் வந்து யாரும் பார்க்கவும் கிடையாது, ஒன்றும் பண்ணவும் கிடையாது. பக்ரீத் பண்டிகையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆட்டுச் சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கும் ஆடுகள் விற்பனை. உள்ளூர் மட்டுமின்றி பிற மாவட்டங்களைச் சேர்ந்த வாடிக்கையாளர்களும் ஆடுகளை வாங்கிச் சென்ற நிலையில் விற்பனை களை கட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் திரண்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அருவியில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ச்சி. நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பலவான்குடி தாமரை கண்மாயில் கோலாகலமாக நடந்த ஊத்தா மீன்பிடி திருவிழா. ஊத்தா கூடைகளுடன் கண்மாயில் குவிந்த பொதுமக்கள் கட்லா, விரால், கெண்டை, ஜிலேபி, பாப்புலட், ரோகு உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ச்சி. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 30 வயது BAMS மாணவரான சுபம் கயிர்னாரை ஜூன் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக CBI விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த உத்தரவு முக்கியத்துவம் பெறுவதாக வழக்கின் போக்கை கண்காணிக்கும் வழக்கறிஞர்கள் கருத்து. சிறுவர்கள் காணாமல் போனால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ள உச்சநீதிமன்றம். இந்த முக்கியமான உத்தரவு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உதவும் என்று நம்பப்படும் நிலையில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்கின்றனர். மேற்கு வங்கத்தில் பாஜக 207 தொகுதிகள் வென்றதன் மூலம் 2027ஆம் ஆண்டு நடைபெற உள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் கணிசமாக உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் MLA எண்ணிக்கை அதிகரித்ததால் பாஜக கூட்டணி முன்னிலை பெறும் சூழல் உருவாகியுள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு அறிவிப்புக்கு பிறகு அதிகாரப்பூர்வ இணையதள போர்ட்டலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் மாணவர்கள் மத்தியில் பதற்றம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விடைத்தாளை பெற 69 ரூபாயை செலுத்த வேண்டிய நிலையால் பெற்றோர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்த நிலையில் மாணவர்கள் பெரும் கவலை. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் மாணவர்களுக்கு குலுக்கல் முறையில் சேர்க்கை நடைபெறுவதாக வெளியான தகவல் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஏழை மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் ஏமாற்று வேலை இது என பெற்றோர்கள் கொந்தளித்து அதிகாரிகளிடம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கான நேரடி வெளிநாட்டு முதலீட்டில் அமெரிக்கா முதலிடத்தை பிடித்து மொரிஷியஸ் நாட்டை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளதால் இது பொருளாதார உறவுகளில் மாற்றத்தை குறிக்கிறது. 2025-26ஆம் நிதியாண்டில் அமெரிக்கா தனது முதலீடுகளை பெருமளவு அதிகரித்துள்ளதே இந்த மாற்றத்திற்கு காரணம் என்று வரவேற்கும் பொருளாதார வல்லுநர்கள். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் 96.95 ரூபாயாக சரிந்ததால் முதலீட்டாளர்கள் கடும் அதிர்ச்சி. மத்திய ஆசியாவில் காணப்படும் மோதல் சூழ்நிலையும் எரிபொருள் தட்டுப்பாடுமே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்த நிலையில் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தாமலேயே பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி தீவிரம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழை. எட்டயபுரம், நாலாட்டின்புதூர், இனாமணியாட்சி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக கொறடாவுமான சி விஜயபாஸ்கர் பூஜை செய்து பணிகளை தொடங்கினார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் வழங்கினார். தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என பொதுமக்கள் கேள்வி. புதிய அரசு பதவியேற்றதிலிருந்து அரங்கேற்ற அடுத்தடுத்த குற்ற நிகழ்வுகளால் அஞ்சி நடுங்கும் மக்கள் என்றுதான் இந்த நிலை மாறுமோ என ஆதங்கம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் வீட்டின் முன் நிறுத்தியிருந்த 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார் திருடப்பட்டதால் உரிமையாளர் அதிர்ச்சி. காரை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து சேத்தியாத்தோப்பு போலீசார் தீவிர விசாரணை. சென்னையை அடுத்த செங்குன்றம் ஃபாத்திமா தெருவில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். 20 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கஞ்சா விற்பனையில் பின்புலமாக செயல்பட்ட முதலைகளையும் பிடிக்க காவல்துறை தீவிரம். சென்னையில் நடந்த சிறப்பு சோதனையில் 45 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உட்பட 84 பேர் கைது. 5 கிலோ கஞ்சா, மெத்தபெட்டமைன், உடல்வலி நிவாரண மாத்திரைகள், 2.5 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல். ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திற்கு கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா பறிமுதல். டிராவல் பேக்கில் மறைத்து வைத்து கஞ்சா கடத்தி வந்த 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் சிக்கினர். சென்னை அடுத்த செங்குன்றத்தில் போலீசாரின் திடீர் சோதனையில் 20 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது. ரகசிய தகவலின் பேரில் மாறு வேடத்தில் சென்ற போலீசார் காமராஜர் நகரில் உள்ள வீட்டில் சோதனை நடத்தி அதிரடி. சென்னையில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியவுடன் விசிக தலைவர் திருமாவளவன் திடீரென பதற்றமடைந்து விரைவாக வெளியேறியதால் பரபரப்பு. முக்கிய விவகாரங்கள் குறித்து பதிலளிக்காமல் தவிர்த்து சென்றதை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் விமர்சனம். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்து வந்த விவசாயியின் வெள்ளரிக்காய்களை வீசி எறிந்து அராஜகத்தில் ஈடுபட்ட நகராட்சி ஊழியர்களின் செயலால் அதிர்ச்சி. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக கேள்வி எழுப்பியதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஓட்டம் பிடித்த அதிகாரிகள். தமிழக முதல்வர் விஜய் கட்சி ஆரம்பித்த போது குற்ற சம்பவங்களை ஆட்சியின் தோல்வி என குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அவரது ஆட்சியில் ஒவ்வொரு குற்றமும் அதே அளவுகோலில் நடப்பதாக மக்கள் விமர்சனம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சிக்கி தவித்த மக்கள் பல எதிர்ப்புகளை வைத்து வாக்களித்த நிலையில் அரசின் பொறுப்பு மீது மக்கள் கேள்விக்குறியாகி உள்ளது. மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் ஆட்சிக்கு வந்த தாவேக திரைப்படங்களில் காட்டிய அதிரடி நிர்வாகத்தை நிஜத்திலும் காட்டுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த பொதுமக்கள் தொடரும் குற்றங்கள், மின்வெட்டுகள், நிர்வாக சிக்கல்கள் காரணமாக மக்கள் ஏமாந்து விட்டார்களா என அரசியல் வட்டாரங்களில் எழும் கேள்வி. 10 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பெண் ஐஜி அதிகாரி சிறுத்தபடி அமர்ந்திருந்ததால் சர்ச்சை. குழந்தையை இழந்த தாய் வேதனையுடன் பேசிய போதும் அலட்சியமாக நடந்து கொண்டதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். தமிழகம் முழுவதும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கும் டாஸ்மாக் கடைகளின் விவரங்களை கணக்கெடுத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பிய உளவுத்துறை. விதிமீறல்களில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க டாஸ்மாக் நிறுவனத்துக்கு காவல்துறை பரிந்துரை செய்ய திட்டம். சமூக ஊடகங்கள் குழந்தைகளுக்கு போதைப்பொருள் போன்ற அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி அவர்களின் மனநலம் மற்றும் உடல்நலத்தை கடுமையாக பாதிப்பதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. அனைத்து வீடுகளிலும் இப்பிரச்சனை வேகமாக பரவும் நிலையில் குழந்தைகளுக்கு பெற்றோர் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என நிபுணர்கள் அழைப்பு. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே பார்க்கிங் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து இளைஞர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வாகன உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் கரிமேடு போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களை தேடி வருகின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதி டாஸ்மாக் அரசு மதுபான கடை மீது மது பாட்டில் வீசி போதை இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. கல்லூரி இளைஞர்கள் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் இத்தகைய அராஜகத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் மதுக்கடையை அகற்ற நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் புகார். கோவையில் ஒரு பிஞ்சு குழந்தையின் கொடூர மரணம் பெற்றோர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கதறிய தாயின் கண்ணீர் சமூகத்தின் மனசாட்சியையே உலுக்கி உள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் கடுமையான சட்டங்கள் அவசியம் என்ற கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் குழந்தைகள் பாதுகாப்பில் சமூக பொறுப்பும் கட்டாயமாகி உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அரசுக்கு சொந்தமான மூடிய குவாரியில் நள்ளிரவில் பாறைகள் வெடிவைத்து தகர்த்து கனிமவள கொள்ளை நடைபெறுவதாக புகார். தொடர்ந்து நடைபெறும் சட்டவிரோத செயல்களை அதிகாரிகள் உடனடியாக தடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கையில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டவர் திடீரென உயிரிழப்பு. தவறான சிகிச்சையால் உயிரிழந்து விட்டதாக கூறி உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பீர் பாட்டில் குளிர்ச்சியாக இல்லை என கூறி எர்ரம்பட்டி அரசு டாஸ்மாக் கடைக்குள் புகுந்து விற்பனையாளரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 2 இளைஞர்கள். இளைஞர்களை தீவிரமாக தேடி வரும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த எலந்தங்குட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த 8 மாத ஆண் சிசு உயிரிழந்த சம்பவத்தால் உறவினர்கள் அதிர்ச்சி. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்ட பெண்ணின் உறவினர்கள் இரவு நேரத்தில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இல்லாததே சிசு உயிரிழக்க காரணம் என குற்றச்சாட்டு. வச்சுட்டு அப்புறம் நானும் ஏன் சாமி பண்ணுற கொஞ்ச நேரம் வெளியே கொடுத்துக்க மாட்டியா முட்டு சாமின்னு சொன்னங்காட்டியும் பையன் தலை வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததும் அப்புறம் பிடிச்சி தலையை இழுத்தாங்க. இழுத்ததுமே பையனுக்கு உயிர் இல்லை. ஒரு ஆள் தாங்க இருக்கு. 11:30 மணிக்கு வந்தீங்களா? 11:30 மணி. கடந்த ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து பெண்களின் கதறல் கேட்கவில்லையா என உணர்ச்சி பொங்க விஜய் பேசிய வீடியோவை பகிர்ந்து விமர்சிக்கும் நெட்டிசன்கள். தனது ஆட்சியில் கோவை சிறுமிக்கு நேர்ந்த கொடூரத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் விஜய் என கேட்ட தாவேகா தொண்டரை கேள்வி கேட்பது போல் பகிரப்படும் வீடியோவிற்கு குவியும் லைக்ஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நெல் கொள்முதல் செய்யும் இயந்திரத்தை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இரவோடு இரவாக ஊழியர்கள் தூக்கிச் சென்றதால் பரபரப்பு. உரிய நேரத்தில் நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை. தமிழகத்தில் பொது இடங்களில் செயல்படும் 717 டாஸ்மாக் கடைகளை அகற்ற உத்தரவிடப்பட்ட நிலையில் தற்போது வரை 436 கடைகள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மீதமுள்ள கடைகள் தொடர்ந்து செயல்படுவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி நடவடிக்கை தாமதம் குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தினசரி காய்கறி சந்தைக்காக 5,41,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கடைகள் நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் உள்ளதால் மக்கள் அவதி. வியாபாரிகள் சாலையோரம் கடைகளை அமைத்துள்ளதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை உள்ளதால் நகராட்சி நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். கரூரில் கோயில் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டம். டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் நடத்திய சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது எரிபொருள் விலையை குறைக்காமல் எண்ணெய் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் பார்க்கவும் மக்கள் பாதிக்கவும் செய்துவிட்டு தற்போதைய விலையேற்ற பாதிப்பை மட்டும் மக்கள் மீது சுமத்துவது ஏன்? மத்திய அரசிற்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கும் கேள்வி எழுப்பியுள்ள ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எரிபொருள் விலை சுங்க கட்டணம் ஆகியவற்றில் சமநிலையை காக்க வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகேயுள்ள செட்டுடையான்பட்டியில் கபடி போட்டிக்கு பந்தல் கட்டுவதற்காக அருகில் இருந்த மின்கம்பத்தில் ஏறி கயிறுகளை கட்டிய 10ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் தாக்கி பரிதாப பலி. பல்வேறு கபடி போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பரிசுகளையும் வென்ற மாணவன் சர்வதேச அளவில் புகழ் பெற வேண்டும் என லட்சிய கனவுடன் இருந்த நிலையில் உயிரிழந்த சோகம்.
கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உத்தரங்கோடு பகுதியில் இருசக்கர வாகனம் மீது மோதி ஆட்டோ கவிழ்ந்து விபத்து. ஆட்டோவிற்குள் சிக்கியவர்களை மீட்ட பொதுமக்கள். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அருகில் உள்ள கடைகளில் கட்சியினரை ஆய்வு செய்ய சொல்லுமாறு உதவியாளரிடம் கூறியதால் சர்ச்சை. தங்கள் கட்சியினரை ஆய்வுக்கு அனுப்பும் அதிகாரம் அமைச்சருக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பும் மக்கள், ஆட்சி மாற்றம் என நினைத்து அனுபவம் இல்லாதவர்களிடம் ஆட்சியை கொடுத்துவிட்டோமே என வேதனை. அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நீடித்த மற்றும் பயனளிக்கும் வகையில் நிலையான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவோம் என இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச்சு. அமெரிக்க வெளியுறவுத்துறையிலிருந்து பாக்ஸ் சிலிக்கா திட்டத்தை வெளியிட்ட போது அதில் முதலில் இணைந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் கூட்டாக பேட்டி. கடந்த 3 ஆண்டுகளாக தொகுதி வாரியாக தேர்வான மாணவர்களை அழைத்து கல்வி விருதுகள் வழங்கிய நடிகர் விஜய் இந்த ஆண்டு மாநில அளவில் தேர்வான மாணவர்களை மட்டும் அழைப்பாரா என மக்கள் கேள்வி. பல தொகுதி மாணவர்கள் தங்களுக்கு விருது கிடைக்கும் என எதிர்பார்ப்பில் உள்ள நிலையில் கல்வி விருது வெறும் அரசியல் நோக்கமா என்றும் எழுந்துள்ள விமர்சனம். பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் 6 மாதங்கள் கடந்தும் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வு முடிவுகள் வெளியாகாததால் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் கெடும் அதிருப்தி. பணி நியமனம் தாமதமாகும் சூழலில் உடனடியாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என தேர்வர்கள் அரசுக்கு கோரிக்கை. தனியார் பள்ளிகளில் RTE திட்டத்தின் கீழ் 82,888 இடங்களுக்கு இந்த ஆண்டு 2.5 லட்சம் விண்ணப்பங்கள் குவிந்திருக்கும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் இதுவே மிக அதிகபட்ச பதிவு என தனியார் பள்ளிகள் இயக்ககம் தகவல். RTE இறுதித் தேர்வு பட்டியல் அடுத்த வாரம் வெளியாக உள்ள நிலையில் விண்ணப்பித்திருக்கும் ஏழை எளிய பெற்றோர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் நிலையில் இந்த கடுமையான இட நெருக்கடி போட்டியை புதிய அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என எழும் கேள்வி. நீட் தேர்வு விண்ணப்பத் தொகையை திரும்ப பெற தேர்வர்கள் தங்களது வங்கி விவரங்களை மே 27ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. 27ஆம் தேதி இரவு 11:50 மணி வரை பதிவேற்றப்படும் தகவல்களை இறுதியானவை எனவும் விளக்கம். இந்திய டிஜிட்டல் அரசியலில் புயலாக எழும்பும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு கல்வியாளரும் லடாக் ஆர்வலருமான சோனம் வாங்சுக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். தன்னை கௌரவ கரப்பான்பூச்சி என அழைத்த அவர் இளைஞர்களின் டிஜிட்டல் கருத்து சுதந்திரத்தை நெசுக்காமல் அரசு செவிசாய்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் செயல்பட்ட உடற்பயிற்சி கூடம் பராமரிப்பு காரணம் என கூறி நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருப்பதால் உடற்பயிற்சிக்கு வரும் பொதுமக்கள் கெடும் அவதி. உடற்பயிற்சி கூடத்தை விரைவில் திறக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயிலாப்பூர் மக்கள் கோரிக்கை. அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட புதிய கிரீன் கார்டு சட்டத்தால் 12 லட்சம் இந்தியர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம். ட்ரம்ப் அரசின் புதிய சட்டத்திற்கு அமெரிக்காவிலேயே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அங்குள்ள இந்திய சமூகம் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய ராணுவம் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி மிகப்பெரிய வான்வழி தாக்குதல். உக்ரைனின் வான் பாதுகாப்பு படை பல்வேறு இலக்குகளை நடுவானிலேயே இடைமறித்து வெற்றிகரமாக அழித்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதலில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக வேலூரில் 106.88 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்த நிலையில் சாலையை மூழ்கடித்தபடி ஆர்ப்பரித்து சென்ற மழை நீரால் மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் மின்கம்பங்கள் சாலையில் சரிந்து மின் வயர்கள் அறுந்து விழுந்ததால் 2 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிப்பு. வரும் 28ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றாலும் வெப்பம் சற்று குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும் கணிப்பு.